அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர் வெற்றிமாறன் அவர்கள் எங்களுடைய குருநாதர் பாலுமகேந்திரா அவர்கள் கூறிய ஒரு கூற்று. அந்த கூற்று வெற்றிமாறனுடைய குரலிலே பேச வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு அவருடைய குரல் வராத காரணத்தினால் அதை மிமிக்ரி வெங்கட் அவர்களிடம் விட்டுவிட்டு இன்று நான் என்னுடைய குரலில் அந்த கூற்றை உங்களுக்கு கூற விளைகிறேன். அதாவது கிரியேட்டிவிட்டி என்பது ஒரு செக்ஷுவல் டிசையர் மாதிரி அப்படின்னு எங்களுடைய குருநாதர் பாலுமகேந்திரா அடிக்கடி சொல்வார். அதாவது ஒரு செக்ஷுவல் டிசையர் எப்படி ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு மனிதர்களுடைய ஒரு பருவ காலத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி மறுபடியும் வயதாக அது கீழே விழுந்து விடுமோ, அதுபோல தான் கிரியேட்டிவிட்டியும். ஸோ கிரியேட்டிவிட்டியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்பட்டு மறுபடியும் அதனுடைய கிராஃப் இப்படியே போய் இப்படியே கீழே விழுந்துவிடும். அதை புரிந்து கொண்டு நாம் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னால் நரைமுடி வருவதை எப்படி தடுக்க முடியாதோ அதே போலவே கிரியேட்டிவிட்டி மங்குவதையும் நம்மால் தடுக்க இயலாது என்பதுதான் என்னுடைய குருநாதரின் கூற்று. அதுவே என் கூற்றும் கூட. எப்படி என்றால், இப்பொழுது அதை இயக்குநர்கள் புரிந்து கொண்டு, அதாவது மிகப்பெரிய படங்களை இயக்கி வெற்றி கொடுத்த இயக்குநர்களான மணிரத்னம், சங்கர் அவர்கள் புரிந்து கொண்டு கிரியேட்டிவிட்டி மங்கும் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் படம் எடுப்பதை சிறிது யோசித்து எடுத்தால் நம்ம சினிமாவுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஏனென்றால் தக் லைஃப் என்ற படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கூடவே இன்னொரு படம் இந்தியன் 2 என்ற படத்தையும் பார்த்திருப்பீர்கள். அவர்களுடைய கிரியேட்டிவிட்டி பீக்கில் இருந்தது ஒரு காலம். இப்பொழுது அது மங்கக்கூடிய காலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அதை புரியாமல் படம் எடுக்காமல் பணம் எடுப்பதற்காக படம் எடுக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இது. இது இங்கு மட்டுமல்ல, நீங்கள் டைட்டானிக் படம் எடுத்த வெற்றியாளர் டைரக்டர் ஜேம்ஸ் கேமராமேன் என்று சொல்லக்கூடிய ஜேம்ஸ் கேமரூன் அவர்களுக்கும் சரி, அவதார் 4 படம் பார்த்திருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும். அது திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான சூழ்நிலைக்குள் சிக்கிக்கொண்டு சின்னாபின்னமாகி ஆடியன்ஸையும் நாம் முட்டாளாக்குகிறோம் என்பதுதான் என்னுடைய கூற்று. என்னுடைய கூற்று மட்டுமல்ல, பாலுமகேந்திராவின் கூற்று. பாலுமகேந்திராவின் கூற்று மட்டுமல்ல, வெற்றிமாறனின் கூற்றும் கூட. போங்கு ஐயா போங்கு.